ஹலோ காய்ஸ், இது சுகாவோட சோல் ட்ரான்ஸ்ஃபரன்ஸோட செகண்ட் பார்ட் தான். ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் பெட்லேருந்து எழுந்திருக்கிறீங்க. நேற்று இருந்த அதே ஃபீலிங் தான், பிளேஸும் மாறி இருக்கு. ஸோ திரும்பியும் மாறிட்டேனா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே சரி காலேஜ்க்கு போவோம். சுகா ஏதோ பேசணும்னு சொன்னால, கண்டிப்பாக ஏதாவது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், வந்தால் ஏதாவது சொல்லுவான் அப்படின்ட்டு நீங்கள் கிளம்புறீங்க. அப்போ தான் மிரரை பார்க்குறீங்க. மிரரை பார்த்துட்டு சுகா ஃபேஸை டச் பண்ணிட்டு, ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கும், ஃபேஸை பாரு அப்படின்னு ஃபேஸை தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் நீங்கள் ரியலைஸ் பண்ணிவிட்டு, ஷோ ஒயன் போகிற போக்க பார்த்தா நீ சுகாவுக்கு ஃபால் ஆகிடுவ போல் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை இப்போ ரெடி ஆகணும், காலேஜ் போகணும் அப்படின்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறீங்க. இந்த பக்கம் சுகா தான் மார்னிங் எழுந்திரிச்சதும் அவருக்கு நேற்று இருந்த ஃபீலிங் தான், ஓ மாறிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறாரு. உங்கள் செஸ்ட்டு தான். உங்கள் செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு, எவ்வளோ பெருசாக இருக்குது, சரி நமக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பிட்டு கீழே வரும்போது உங்கள் அம்மா அப்பாவை தான் பார்க்குறாங்க. உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் சோஃபாவில் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்ததும் சுகா சிரிச்சிட்டே கீழே வராரு. கீழே வரும்போது தான் நீங்கள் வரதை பார்த்துருப்பாங்க. பார்த்ததும் உங்கள் அப்பாவை தள்ளி விட்டு, பொண்ணு வரா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க. உங்கள் பாடியில் இருக்க சுகாவும் கீழே வந்து உட்காந்து சரி சாப்பிட்லாம் அப்படின்னு போகிறாரு. உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்றாங்க. எல்லோரும் ஒன்றா தான் சாப்பிட்றாங்க. அப்போ உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் சின்ன சின்ன சண்டை போட்டு குறும்பு பண்ணிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் சுகா ஏக்கமாக பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. ஒரு வழியாக உங்கள் அம்மா அப்பாவை சமாளிச்சுட்டு காலேஜ்க்கு வரத்துக்கு பஸ்ஸு ஏறிட்டார். இந்த பக்கம் சுகா உடம்புல இருக்க நீங்கள் தான் குளிச்சுட்டு வெளில வந்திருப்பீங்க. வெளில வந்ததும் கீழே சரி சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு போவீங்க. மெய்டு ஆண்டி தான், அவங்க சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே போயிருப்பாங்க. மிஸ்டர் மின்னு எப்போவுமே மார்னிங் சீக்கிரமாக கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவார். ஸோ சுகா எப்பவும் தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவான். உங்களுக்கு தனியாக உட்காந்து சாப்பிட்றதும் ஒரு மாதிரி லோன்லியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்பயும் வீட்டில் அம்மா அப்பா கூட தான் சாப்பிட்ருப்பீங்க, ஜாலியாக பேசிட்டு சாப்பிடுவீங்க. பட் இப்போ தனியாக சாப்பிட்டுருக்கிறது லோன்லியாக இருக்குது. அப்போ தான் நீங்கள் நினைக்கிறீங்க, சுகா பாவம் இல்லை, எப்பயும் இப்படி தான் தனியாக உட்காந்து சாப்பிடுவானா, அதனால தான் எல்லார்கிட்டேயும் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான் போல், எப்படி பேசணுன்னு தெரியுமா தெரியலையான்னு தெரில, பட் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. சரி இதே நினச்சிட்ருக்க வேணாம், காலேஜ்க்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ்க்கு கிளம்பி வரீங்க. சுகா எப்போவும் பைக்கில் தான் வருவார். உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாததுனால பஸ்ஸில் வரீங்க. அப்போ தான் பஸ்ஸில் ஏறிடுறீங்க. ஏறினதும் அங்கே இருக்கிற உங்கள் காலேஜில் இருக்கிற கேர்ள்ஸ்லாம் அந்த பஸ்ஸில் தான்டா வருவாங்க. அவங்க வந்து, இது சுகா தானே, எப்பவும் பைக்கில் தானே வருவான், இன்றைக்கி என்ன பஸ்ஸில் வந்திருக்கான், ஓ பஸ்ஸில் வந்தாலும் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லோரும். நீங்களும் போய் ஒரு சீட்டில் அமைதியாக உட்காந்துடுறீங்க. சுகா பாடியில் இருக்கிற நீங்கள் அமைதியாக தான் உட்காந்துருக்கீங்க. பட் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசுகிறது உங்கள் காதில் கேட்குது. பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், சுகா பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் வரான், நேற்று இப்படி தானே வந்தான், ஆமாம்மா மறந்துட்டேன் நேற்று வந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ 2 நாளாக பஸ்ஸில் வந்துட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு திடீர்னு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. அவன் நேம் ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸிக்கு சுகாவை ரொம்ப நாளாக பிடிக்கும். ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கா ஃபஸ்ட் இயர்லேருந்தே. எப்போயாவது பேசலாம் ட்ரை பண்ணும்போது சுகா பேசியிருக்க மாட்டார். இப்போ தான் சான்ஸ், சரி போய் ப்ரப்போஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பா. சுகா பாடியில் இருக்கிற நீங்களும் ஷாக் ஆகிட்டு, என்ன இவன் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கா, என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு வர ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டு, நம்ம ஒயனாக இருந்தால் கூட நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்றது ஓகே, சுகா கூட எதுக்கு வந்து உட்காந்துருக்கா, ஒரு வேளை சுகாவுக்கு இவனை தெரியுமோ, நல்லா பேசிகிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சிட்ருக்கீங்க. அவளை பார்க்க கூட இல்லை நீங்கள், அப்படியே திரும்பி ஜன்னல்லே பார்த்துட்டு விண்டோ ஷீட்டில் தான் உட்காந்துருப்பீங்க, விண்டோவே பார்த்துட்டு இருப்பீங்க. தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறா. சுகா உன்கிட்ட ஒன்று சொல்லணும், சொல்லவா அப்படின்னு கேட்குறா. சுகா பாடியில் இருக்க நீங்களும் என்ன சொல்ல போகிறா அப்படின்னு யோசிச்சுட்டு, சொல்லு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவளும், இல்லை நான் உன்னை ரொம்ப நாளாக ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நான் அடிக்கடி உன் பின்னாடி வந்திருப்பேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா.
சுகா பாடியில் இருக்க நீங்களும் அச்சோ இவனை இப்படி சொல்லிட்டா, இப்போ என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது, ஒருவேளை சுகாவுக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்குமோ, பிடிச்சதுன்னா இப்போ இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோன்னா அதுவும் தப்பாயிடும், இருக்குன்னாலும் தப்பாயிடும், சரி இப்போ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து, ஜெஸ்ஸி நீ ஆஃப்டர்நூன் வா, நான் உனக்கு என்னன்னு சொல்கிறேன், இப்போ என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ தான் காலேஜ் ஸ்டாப்பிங்கும் வந்துடுது, எல்லோரும் இறங்கி போயிடுறாங்க. ஜெஸ்ஸி கூட இருந்த மற்ற கேர்ள்ஸ்லாம் வந்து என்ன சொன்னான் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. ஜெஸ்ஸியும் ஆஃப்டர்நூன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான், நான் போய் ஆஃப்டர்நூன் அவன்கிட்ட பேசினா தெரியும் அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் உங்கள் பாடியில் இருக்க சுகா தான் காலேஜில் உங்கள் கிளாஸ் ரூமில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சுகா யோசிக்கிறாரு, ஓகே வயன் இன்னைக்கு வருவா, அவகிட்ட நம்ம நல்லா பேசுகிறோம், எப்பயும் போல் சாதாரணமாக பேசணும், ஃப்ரெண்டாக பேசணும், ஃபஸ்ட்டு நல்லா பேசணும் அப்படின்ட்டு அவருக்குள்ளேயே பேசிகிட்ருக்காரு என்னென்னவோ. நீங்களும் கிளாஸ் ரூமுக்கு என்டர் ஆகுறீங்க. நீங்கள் என்டர் ஆனதும் ஃபஸ்ட்டு பார்க்குற ஃபேஸ் உங்கள் ஃபேஸ் தான், அதாவது உங்கள் பாடியில் இருக்க சுகாவை பார்க்குறீங்க. நீங்களும் அப்படியே மனசில் நினச்சிட்டு வயன் இவன் எத்தனை தடவை நம்மளை இக்னோர் பண்ணியிருக்கான், இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அப்படியே பார்க்காத மாதிரி போயிட்டு சுகா பிளேஸில் பேக்கை வச்சுட்டு உட்காடுறீங்க. சுகா தான், அதாவது உங்கள் பாடியில் இருக்க சுகா தான் உங்களையே பார்த்துட்ருக்காரு, என்ன இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போது சுகா பாடியில் இருக்க நீங்கள் தான் யோசிச்சுட்டு சரி ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது, போய் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறீங்க. அவர் பக்கத்தில் போயிட்டு நின்றுட்டு சுகா இங்கே வேணாம், நம்ம வெளில போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஹெட் நோட் பண்ணிட்டு சரி வெளில போகலாம் அப்படின்ட்டு போகும்போது நீங்கள் 2 பேரும் ஒன்றா போகிறீங்க. போகும்போது இட்ஸ் டூ லேட், ப்ரொஃபஸர் வந்துட்டார். சுகா பாடியில் இருக்க நீங்களும் சூப்பர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா பிளேஸில் போய் நீங்கள் உட்காந்துடுறீங்க. அவர் பிளேஸில் அவர் உட்காந்துடுறாரு. கிளாஸு ஸ்டார்ட் ஆகுது, போயிட்டுருக்கு கிளாஸ். சுகா பாடியில் இருக்க நீங்கள் போய் ஜேகே பக்கத்தில் தான் உட்காந்துருப்பீங்க. ஜேகேவும் என்ன மச்சான் ஒயின் கூடலாம் பேசுகிற போலையே அப்படின்னு கேட்குறாரு. சுகா பாடியில் இருக்க நீங்களும் ஜேகேவை ஷாக்காக பார்த்துட்டு இவனுக்கு எப்படி தெரியும், இவன் தான் நேற்று வரலையே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஜேகேவும் என்ன முழிக்கிற, பாத்தியா என்கிட்ட கூட சொல்ல, எனக்கு தெரியாமையே என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஜேகே எதை பற்றி சொல்லுவாருன்னா நீங்கள் ஸ்லிப்பாகி விழுந்தது, அந்த கிஸ் பண்ணது, அந்த விஷயத்த. ஆனால் அவருக்கு மற்றதெல்லாம் நடந்தது தெரியாது. ஜேகேவும் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா, காலேஜே பேசுது அப்படின்னு சொல்கிறாரு. சுகா பாடியில் இருக்க நீங்களும் ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறீங்க. ஜேகேவும் உங்களை பார்த்துட்டு இதான் ரியாக்ஷனா அப்படின்ட்டு கேட்குறாரு. இப்போ ஜேகே திரும்பி கிளாஸ் கவனிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் ஸ்டாஃபை பார்த்து தான் இவங்க வர பாடம் எடுக்க வராங்களா இல்லை என்ன தூங்க வைக்க வராங்களானே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேபிளில் சாயிறீங்க, தூங்கிடுறீங்க, நல்லா தூங்கிடுறீங்க. ஜேகேவும் டேபிளை தட்டி சுகா எழுந்திரி சுகா அப்படின்ட்டு எழுப்புறாரு. எழுந்திரிச்சு பார்த்தா உங்களுக்கு ஷாக், உங்கள் பாடி ஸ்வாப் ஆகியிருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் பாடியில் இருக்கீங்க, சுகா அவர் பாடியில் இருக்கார். நீங்கள் உடனே சுகாவை திரும்பி பார்த்துட்டு யோசிக்கிறீங்க, ஒருவேளை இப்போ சுகா தூங்குனா நம்ம பாடி ஸ்வாப் ஆகுது அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய வருது. நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மேம் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. வந்துட்டு கம்மிங் ஃப்ரைடே நம்ம கிளாஸில் எல்லோரும் டூர் போகிறோம், ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க, யார் யார் டூர் வரீங்கன்னு நேம் கொடுத்துருங்க, கண்டிப்பாக எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நீங்கள் பிரேக் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. நீங்களும் அப்பா இவ்வளோ ரணகலத்துலேயும் இப்போ தான் நமக்கு ஸ்வீட்டான ஒரு நியூஸை கேட்குறதா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க, கொஞ்சம் ஸ்மைல்லாம் பண்ணியிருப்பீங்க, டூர் போகிறோம் அப்படின்ட்டுலாம். நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது சுகா திடீர்னு வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. நீங்களும் ஷாக்காக அவரை பார்த்துட்ருக்கீங்க, இது என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் எதுவும் சொல்லாமல் அவர் கூட போகிறீங்க. ஜேகே உங்களை ஷாக்காக பார்க்குறாரு. சுகாவா இது, எதுக்கு ஒயன் இழுத்துட்டு போகிறான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சுகாவும் அதே எம்டி கிளாஸ்க்குள்ளே போய் லாக் பண்ணிடுறாரு, டோரை க்ளோஸ் பண்ணி. லாக் பண்ணதும் உங்களை வாலில் பின் பண்ணி வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் ஷாக்லேயே என்ன சுகா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களால் ஒழுங்காக பேசக்கூட முடியல, ரொம்ப
பதட்டமாக இருக்குது. அவர் உங்கள் பக்கத்தில் வந்து நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன், பிரேக் விட்டு எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் இல்லை இல்லை அந்த அந்த மேம் வந்தாங்கல்ல, அவங்க ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதை கேட்டுட்டு இருந்தேன், அதான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு மாதிரி பதட்டத்துலேயே சொல்கிறீங்க, வாய்ஸ்லாம் தடுமாறுது, திக்கி திக்கி சொல்கிறீங்க எப்படியோ. அவரும் சரின்னு ஹெட் நோட் பண்ணிட்டு சுகா எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஏன் பாடி ஸ்வாப் ஆகுது, அவங்க ஃபேமிலி, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் இந்த பாடி ஸ்வாப்பை எப்படி என் பண்ணுறது, அதை பற்றி உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. நீங்களும் கேட்குறீங்க, அப்போ எப்போ தான் இது முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. அது எனக்கு தெளிவாக தெரில, ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. எதையோ யோசிச்சுட்டே சொல்கிறாரு. பட் நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அப்புறம் சுகா நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சுகாவும் என்னன்னு கேட்குறாரு. நீ எப்போல்லாம் தூங்குறியோ அப்போ தான் நம்ம பாடி ஸ்வாப் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அவரும் ஓ சூப்பர், பெரிய கண்டுபிடிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இப்போ தான் இவளுக்கு தெரியுது போல் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காரு. நீங்களும் சரி வா போகலாம், எவ்வளோ நேரம் இப்படியே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சுகாவும் ரியலைஸ் பண்ணிவிட்டு தள்ளி போயிட்டு ஐயோ சாரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது உங்களை விட்டு தள்ளி வந்து அவர் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. உங்களுக்கு இப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சுகா அப்படின்னு கூப்பிட்றீங்க அவர்கிட்ட சொல்லணுன்னு. சுகா வேகமாக போயிடுறாரு. ஸோ உங்களால் கூப்பிட முடியல. நீங்களும் சுகா அப்படின்ட்டு ஓடிட்டே அவர் பின்னாடியே ஓடுறீங்க. அவர் திரும்பி பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஒயனா ஃபஸ்ட் டைம் இவன் நம்ம பேர் சொல்கிறான்ல அப்படின்னு யோசிக்கிறீங்க. உடனே தலையை டேப் பண்ணிட்டு சுகா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அதை தான் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு தெளிவாக. நீங்களும் இல்லை இன்றைக்கி மார்னிங் பஸ்ஸில் வரும்போது உன் ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி இருக்கால்ல, அவள் என் பக்கத்தில் வந்து உக்காந்தா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அவள் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் உங்களை ஸ்ட்ரைட்டாக திரும்பி பார்த்துட்டு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்களோ சரி இவன்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன் சுகா அப்படின்னு சொல்கிறீங்க. சுகாவும் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிற, ஓகேன்னு சொன்னியா, என்ன ஒயின் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. சுகா திரும்ப என்னாலாம் அவளை லவ் பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சும்மா விளையாடின சுகா, ஏதோ சும்மா சொன்னேன், அதுக்கு என்ன இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜெஸ்ஸி அந்த சைடு வரா. ஜெஸ்ஸியும் சுகாவை தேடிட்டு தான் வந்திருப்பா. கிளாஸ் ஃபுல்லாக தேடி இருப்பா. கிளாஸில் இல்லாதும் சரி வேறு எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த சைடு வரும்போது தான் சுகாவை பார்த்துருப்பா. ஜெஸ்ஸியும் ஓடி வந்துட்டு சுகா நீ ரிப்ளை பண்ணுறேன்னு சொன்னல, என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு கேட்குறா. நீங்கள் சுகாவும் ஜெஸ்ஸியும் பேசுகிறத பார்த்துட்டு சரி சுகா நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சுகாவும் போகாத இரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் நீங்கள் ஏதோ பேசுவீங்க, நான் எதுக்கு தேர்ட் பர்சன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. நீ தேர்ட் பர்சன்லாம் இல்லை இரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரின்னு ஹெட் நோட் பண்ணிட்டு அங்கேயே நிற்கிறீங்க. ஜெஸ்ஸி தான் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு சரி சுகா நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறா. சுகாவும் நீ என்ன சொன்ன, மார்னிங் நான் சரியாக கேட்கல, என்ன சொன்னேன்னு திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவளும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறா, நான் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன்ல ரொம்ப நாளாக, உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம டேட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்குறா. சுகாவும் டேட்டிங்கா, நானும் ஒயினும் ஆல்ரெடி டேட்டிங் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் ஷாக் ஆகிட்டு சுகாவை பார்க்குறீங்க. சுகா உங்களை பார்த்துட்டு திரும்ப ஜெஸ்ஸியை பார்க்குறாரு. நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க, இவன் என்ன புதுசாக ஸ்டோரி சொல்லிகிட்டு இருக்கான், ஐயோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஜெஸ்ஸியும் உங்களை ஒரு மாதிரி ரூடாக முறைச்சிட்டு போயிடுறா. நீங்கள் சுகா கிட்ட தான் சுகா உனக்கு சொல்ல வேறு ஆளே கிடைக்கலையா, நான் உங்ககிட்ட சும்மா தானே விளையாண்டேன், நீ அதுக்குன்னு இவ்வளோ சீரியஸாக என்னை இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்க. என் நேம் வச்சு தான் விளையாடுவியா, நான் சும்மா தானே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே சுகாவும் யார் விளையாடினா, நான் உண்மையாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்கள் போகிற அவரையே பார்த்துட்ருக்கீங்க, என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் கிளாஸோட
அந்த ரூம் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து நின்றுட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸ்டாஃபும் வராங்க, உள்ளார போயிடுறீங்க. போனதுக்கப்புறம் உங்கள் பிளேஸில் உட்காந்துருப்பீங்க. அவர் பிளேஸில் உட்காந்துருந்துருப்பார் ஆல்ரெடி. நீங்கள் வெளில நின்னது, ஒரு மாதிரி தனியாக உங்களுக்கு நீங்களே பேசிகிட்டு இருந்தது, இது எல்லாத்தையும் சுகா பார்த்துருப்பாரு. பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருப்பார். நீங்கள் கிளாஸில் உட்காந்ததும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. எப்பயும் போல தான் சுகா உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அடிக்கடி திரும்பி சுகாவை பார்ப்பீங்க. சுகா சைட்லேருந்து என்னென்னா, அவர் வந்து உங்ககிட்ட லவ் பண்ணுறியா இல்லையா, டேட்டிங் வரியா இல்லையா, அதெல்லாம் இல்லை, டேட்டிங் வர நான் உன்னை லவ் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான். உங்களுக்கும் சுகாவை பிடிக்கும், உங்களால் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியலன்னு இல்லை, உங்களுக்கு தோணல சொல்லணுன்னு. இப்படியே ஒரு 4 days பாஸ் ஆகிடுது. நீங்களும் சுகா கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அவரும் உங்ககிட்ட நார்மலாக நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் வந்து சுகா கிட்ட சொல்கிறீங்க, ஃப்ரெண்டாக பேசலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இல்லை, நான் உன்னை டேட்டிங் தான் பண்ணுறேன், ஐ எம் ஷுர் அபவுட் திட் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே சரி டேட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் ஆகிடுறீங்க. நீங்கள் நல்லா பேசுவீங்க, பட் அதை தாண்டி வேறு எந்த ஸ்டெப்பும் மூவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. சாதாரணமாக பேசுவீங்க, அவ்வளோதான். இப்போது அந்த டூர் விஷயத்தை பற்றி தான் எல்லோரும் பேசுகிறாங்க. டூர் வந்து கம்மிங் ஃப்ரைடே தான், அது நாளைக்கு தான். உங்கள் காலேஜ்லேயும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது நீங்களும் சுகாவும் டேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. சில பேர் ரூமர்ஸ் பேசிகிட்டு இருந்தாலுமே அவங்க டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருச்சு. டூர் வந்து 2 daysன்னு சொல்கிறாங்க. நீங்களும் நைட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே டூர் கிளம்பிடுறீங்க. சுகாவும் வராரு, உங்கள் கிளாஸில் எல்லாருமே வராங்க. நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கூடையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது தான் நீங்கள் அந்தளவுக்கு சுகா கூட ஒன்றா போகிறது, கப்புள்ஸாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போக்கப்போ பார்ப்பீங்க, ஐ கான்டாக்ட் மேக் பண்ணுவீங்க, பேசணுன்னா போய் பேசுவீங்க, அவ்வளோதான். அவருக்கும் பேசணுன்னு தோணுச்சுன்னா வந்து பேசுவார். அந்தளவுக்கு கப்புள்ஸாக எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்கிறது அந்தளவுக்குலாம் இல்லை. இப்போ சுகா தான் உங்களை பார்க்குறாரு, நீங்களும் சுகாவை பார்க்குறீங்க. நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, சுகா வந்து எப்பயும் லோன்லியாக இருக்கான், வீட்டில் கூட எப்போ பார்த்தாலும் தனியாக தான் இருந்துகிட்ருக்கான், அவன் கூட பேசவே யாரும் இல்லை, நம்ம வந்து ஃபுல்லாக டேட்டிங் பண்ணுவோமா, மேரேஜ் பண்ணுவோமா, அது வரை போகுமா என்னன்னு தெரில, இருக்கிற வரை சுகாவை நல்லா பார்த்துக்கணும், அவன்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கணும், அவனோட லோன்லினஸ்ஸை எல்லாத்தையும் போக வைக்கணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. சுகா பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் யோசிக்கிறது என்னென்னா, அவர் ஷியராக இருக்கார், டேட்டிங் முடிஞ்சது மேரேஜ் கண்டிப்பாக ஒயன் தான் ஃபுல் லைஃபும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் வந்து ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கோம், ஜாலியாக எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி 2 days ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. 1 day ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி நைட் தான் உங்களுக்கு ஹாஸ்டலில் ஹோட்டல் ரூம் புக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பாய்ஸ்க்கு வந்து 3rd floor, கேர்ள்ஸுக்கு வந்து 2nd floor அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ரூமில் ஒவ்வொருத்தவங்க தான் இருப்பாங்க. கேர்ள்ஸ் எல்லோரும் ஒரே ரூமில் ஜாலியாக நீங்கள் எல்லாம் பேசிட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. பாய்ஸ் ரூமில் அப்படி தான் சுகா, ஜேகே, அப்புறம் அவங்க கூட இருக்கிற ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. சுகா வந்து இதுவரை ட்ரிங்க்ஸ் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு. சுகாவும் வேணான்னு தான் சொல்கிறாரு. ஜேகே தான் மச்சான் குட்ரா, இப்போ என்ஜாய் பண்ணாமல் எப்படா என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சுகாவும் ஓகே உனக்காக கொஞ்சம் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிறையவே குடிச்சிருப்பார். ஜேகே வந்து ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் பண்ணுவார், அடிக்கடிலாம் இல்லை, எப்பயாவது ஒரு தடவை பண்ணுவார். அதனால் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கார். சுகா தான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால அவர் பட்டுக்கு ஏதோ புலம்புறாரு. ஜேகே பார்த்துட்டு மச்சான் வாடா நீ தாண்டா என் உயிர் தோழன், ஐயோ அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படியே சொல்லிகிட்டே புலம்ப ஆரம்பிக்கிறாரு. பாடுறா ஒயன் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, அவள்கிட்ட பேச ஒன்று நினச்சிட்டு போகிறேன், ஆனால் எல்லாம் மறந்துடுது அவகிட்ட போனதும். அந்த கண்ணு இருக்கு பாரு, கண்ணு ஷோ அதுதான்டா, அதை பார்த்தாலே எனக்கு எல்லாமே மறந்துடுது, ஏதோ வயிறுக்குள்ளே என்னென்னமோ பண்ணுதுடா, பட்டர்ஃப்ளைஸ்லாம் வருது. இப்போ பாரு, இப்போ கூட நாங்கள் லவ் பண்ணுற மாதிரியா இருக்குது, நாங்கள் டேட்டிங் பண்ணுறோன்னு காலேஜ்க்கே தெரியும்டா, ஆனால் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காரு. ஜேகேவும் மச்சான் லவ் பண்ணுறது விஷயமே கிடையாதுடா, லவ் பண்ணுறது எல்லாரும் லவ் பண்ணுவாங்க, உனக்கு ஃபீலிங்ஸ் வரணும், லவ்வை வெளிப்படுத்தணுன்னா
அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் டச் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. சுகாவும் யூ மீன் ஃபிசிக்கல் டச் அப்படின்னு கேட்குறாரு. ஃபிசிக்கல் டச்னா எப்புட்றா மச்சான் அப்படின்னு கேட்குறாரு. ஜேகேவும் அதுக்கு நீலாம் சின்ன புள்ளடா, உனக்கு தெரியாது, அதெல்லாம் உனக்கு வயசு வரும்போது தெரியும், மூடிட்டு இப்போ படு அப்படின்னு சொல்கிறாரு. சுகாவும் யார் நானா 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 அப்படிங்கிற மாதிரி ஆங்க்ரியாக அவரை பார்த்துட்ருக்காரு. சரி சரி எதுவும் இல்லை, இப்போ படு, நாளைக்கு போய் அவள்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாரு. சுகாவும் இல்லை, நான் இப்போவே போவேன், இப்போவே பேசுவேன், என் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த போகிறேன், எனக்கு என்னென்ன தோணுதோ அது அவளுக்கும் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறாரு. தடுமாறிட்டே தான் போகிறாரு. ஸ்டெப்ஸில் இறங்கும் போதெல்லாம் ஜேகேவும் மச்சான் மச்சான் வேணாண்டா, ஏதோ பிரச்சனை ஆகிடும், கீழே ஸ்டாஃப்லாம் இருப்பாங்க, ஐயோ நம்ம குடிக்கிறதே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இருக்கு, இதில் நீ வேறு ஏதாவது பண்ணி என்னை மாட்டி கொடுத்துறாத அப்படின்லாம் சொல்லிட்டு வராரு. சுகா அதெல்லாம் கேட்குற மனநிலைமையிலே இல்லை. அவருக்கு அவரோட ஃபீலிங்ஸை அவங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணுன்னு தெரியாமல் சாதாரணமாக இருக்கும்போது அவர் பேச மாட்டார், இப்போ இப்படி இருக்கும்போது தான் ஏதாவது பேசுவார் அப்படின்ட்டு நான் இப்போவே அவள்கிட்ட இப்போவே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும்தான் சொல்கிறாரு. அப்படியே சொல்லிட்டு வராங்க. கீழே வந்ததும் ஒவ்வொரு டோராக நாக் பண்ணுறாரு. ஏன்னா உங்கள் ரூம் எதுன்னு தெரியாது. டோரை நாக் பண்ண ஜெஸ்ஸி ரூமை தெரியாமல் நாக் பண்ணிடுறாரு. ஜெஸ்ஸி வெளில வந்து என்ன சுகா அப்படின்னு கேட்குறாங்க. சுகாவும் ஜெஸ்ஸியை பார்த்துட்டு ஓ ஜெஸ்ஸி சாரி, நான் தெரியாமல் ரூமை நாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெஸ்ஸியும் பார்த்துட்டு என்ன இவன் வியர்டாக நடந்துக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு என்ன சுகா ஆச்சு, என்ன ஆச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. சுகாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம், நீ போய் படு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பக்கத்து ரூமெல்லாம் தட்டிகிட்டு இருக்காரு. எல்லோரும் வந்து பார்த்துட்டு ஐயோ யாரும் இல்லைன்னு போயிடுறாங்க. லாஸ்ட்டு ரூம் தான் உங்களோட ரூமாக இருக்கும். நாக் பண்ணியிருப்பார். நாக் பண்ணதும் நீங்கள் யார் இந்த டைமில், சரி வேறு யாராவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போய் ஓப்பன் பண்ணால் அது சுகா தான். சுகாவும் ஜேகேவும் நிற்கிறாங்க. சுகா தடுமாறிட்டு நிற்கிறாரு, ஜேகே அவரை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஜேகே ஒயின் நீ எதுவும் இப்போ பேசாத, சுகா அவன் கரெக்டான இதில் இல்லை, அவன் ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்கான், நீ அவன்கிட்ட இப்போ எதுவும் பேசாத, நாளைக்கு பேசு அப்படின்னு சொல்கிறாரு. சுகாவும் ஜேகே நீ போ, நீ என்ன சொல்கிற, நான் ஏன் ஒயின்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் பிளாங்காக அவரை பார்த்துட்டு என்ன இவன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்ன சுகா அப்படின்னு கேட்குறீங்க. சுகாவும் ஒயன் செல்லம் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் செல்லம்மா நானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. இவன் என்ன புதுசாக பேசிக்கிட்டு இருக்கான், ஐயையோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவும் நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் ஒயன், இந்த நீயே சுகாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. சுகாவும் ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்கிறதும் நீங்கள் ரொம்ப நேரம் வெளிலே வச்சு பேசினா ஸ்டாஃப் ஏதாவது வந்தால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே அவரை இழுத்துடுறீங்க. அவரும் ரூம்குள்ளே அப்படியே பொத்துன்னு விழுந்திருப்பார். நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு என்ன ஆச்சு சுகா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சுகா எழுந்திரிச்சு உங்கள் பக்கத்தில் வந்திருப்பார். வந்ததும் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஸ்மெல் வந்திருக்கும். ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா, குடிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. சுகாவும் நான் குடிக்கவே இல்லை, லைட்டாக தான் குடித்தேன், லைட்டாக, இந்த ஜேகே தான் எனக்கு ஊற்றி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஜேகே எதை கொடுத்தாலும் குடிச்சிருவியா, குடிக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா காலேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, ஒருவேளை நம்ம தனியாக போயிருந்தால் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கேட்டிருப்பீங்க. உடனே சுகாக்குக்கும் என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்களும் பக்கத்தில் வராத, ஃபஸ்ட்டு டீ போட்டு பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. டீ போடக்கூடாதா, அப்படி தாண்டி போடுவேன், நீ ஏன் ஒயன், நான் போடுவேன், நீ கேட்குற அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஸோ நீ இப்போ நல்லா இல்லை, நீங்கள் ஒரு கான்ஷியஸில் இல்லை, நீ தயவு செஞ்சு போய் படு, இல்லை இங்கேயே கூட படுத்துக்கோ, நான் கீழே கூட படுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு காலையில் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் எனக்கு காலிலலாம் பேசக்கூடாது, இப்போ தான் பேசணும், நீ உட்காரு, நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு.
நீங்களும் இவன் வர சரி என்ன பேசணும் வா உட்காரு அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுகிறீங்க. பேசும்போது நான் ஜேகே கிட்ட கேட்டேன்னா நம்மளும் தானே லவ் பண்ணுறோம், நம்ம ஏன் அந்தளவுக்கு ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு நான் கேட்டேன்னா அவன் அதுக்கெலாம் ஃபிசிக்கல் டச் தேவைன்னு சொல்லிட்டான் அவன் அப்படிங்கிறாங்க. நீங்களும் ஃபிசிக்கல் டச்சா, அதெல்லாம் தேவையில்ல, நம்ம லவ் பண்ணுறோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசினாலே சரியாயிடும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு சுகா இல்லை எனக்கு ஃபிசிக்கல் டச் தான் வேணும், எனக்கு ஃபிசிக்கல் டச் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் பிளாங்காக பார்த்துட்டு இப்போ என்னால் முடியாது, நான் அந்த இதுலேயே வரல அப்படின்ட்டு ஒரு மாதிரி தடுமாறிட்டு சொல்கிறீங்க. சரி நீ வரலன்னா ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. நீங்கள் திடீர்னு எழுந்திரிச்சிட்டு இல்லை சுகா நீ கரெக்டாக இல்லை, நீ ஃபஸ்ட்டு போ ரூம்க்கே போ அப்படின்னு சொல்கிறீங்க. ரூமுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டுருக்காரு. நீங்களும் பின்னாடி தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கீங்க. ஃபைனலாக உங்கள் வாலில் இடித்து நிற்கிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த கிஸ் பண்ணியிருப்பீங்கள, அதுக்கப்புறம் இதுவரை கிஸ் பண்ணியிருக்கலாம் மாட்டீங்க. பேசுகிறதே அதிசயம்தான். நீங்கள் 2 பேரும் பேசிட்டு மட்டும்தான் இருந்திருப்பீங்க. அதனால தான் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், எனக்கு வேணும், நீ வேணும், அந்த ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பார். அது அவருக்கு உங்கள்கிட்ட எப்படி கேட்கணுன்னு தெரியாமல் தான் சும்மா பேசுகிறதுக்கு அடிக்கடி கூப்பிட்றது, உங்களை பார்க்குறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இப்போ நீங்கள் வாலில் பின்னானதும் சுகாவும் உங்கள் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வந்திருப்பார். ஹஸ்கி வாய்ஸில் உங்கள் இயர்ஸ் கிட்ட சொல்லியிருப்பார், வயன் ஐ நீட் யூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரோட ஹஸ்கி வாய்ஸை கேட்டதும் டோட்டல் காலி, ஒரு மாதிரி ஸ்வெட்லாம் ஆகிருச்சு. ஐயோ இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவ்வளோ பக்கத்தில் வர இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு சுகாவை தள்ளி விடுறீங்க. சுகா ப்ளீஸ் ப்ளீஸ் இப்போ எதுவும் வேணாம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உடனே அவர் பக்கத்தில் எனக்கு வேணுமே பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் தள்ளி விட்டதில் அவர் 2 ஸ்டெப் பேக் போயிருப்பார். அவருக்கு கோபம் வந்திருக்கும், எதுக்கு இவ தள்ளி விடுறா, இவ எப்படி நம்மளை தள்ளி விடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உங்களோட கையை 2த்தையும் கிராப் பண்ணி மேலே வச்சிடுறாரு. மேலே வச்சுட்டு உங்களை ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் பேக் கிஸ்லாம் பண்ணல, அவரோட ஐஸை தான் பார்க்குறீங்க. ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, அவர் கோபமாக இருக்கார். நீங்களும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு சரி பேக் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு பேக் கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணதும் ஓகே, சுகாவுக்கு இவளுக்கும் ஓகே தான் போல் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உங்களை இன்னும் நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப நேரம் ஒரு 10 மினிட்ஸு கிஸ் போயிருக்கோம் கிட்டத்தட்ட. ரொம்ப நேரமாக சுகா கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்குக்கு தான் வந்திருப்பார். நீங்கள் சுகாவை பார்த்துட்டு சுகா போதும் இதுக்கு மேலே போக வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சுகா உங்களை பார்த்து ஐ எம் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல் பேபி அப்படின்னு சொல்லி உங்களை கிராப் பண்ணி பெட்டில் தூக்கி போட்டுடுறாரு. இப்போ சுகா தான் பொறுமையாக உங்கள் மேலே படுக்கிறாரு. அப்போது நீங்கள் சுகாவை பார்த்துட்டு சுகா ப்ளீஸ் எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, இதெல்லாம் இப்போ வேணாம் சுகா, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பேபி, என்னால் முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் தான் கிஸ் பண்ணுறாரு. நெக்கில் கிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஷர்ட் பட்டனை அன்பட்டன் பண்ணுறாரு. நீங்கள் ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் பாடியை மறைக்கிறீங்க. உங்கள் பாடிலாம் ரிவீல் ஆகுது, பட் நீங்கள் மறைக்கும் போது ஆல்ரெடி பார்த்தது தான் ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் பார்த்துட்டு என்னை என்னடா பண்ண அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே நீ என்ன நினச்ச ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் திரும்பவும் கிஸ் பண்ணுறாரு. உங்கள் இன்னர்ஸையும் ரிமூவ் பண்ணிடுறாரு. மேலே டாப் மட்டும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாருடா. உங்கள் செஸ்ட்டை தான் சக் பண்ணுறாரு. நீங்களும் மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சுகா வலிக்குது சுகா, பொறுமையா, வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் மூவ் ஆன் பண்ண சுகாவுக்கு நிறைய டெம்ட் ஆகுது. அவர் அப்படியே கீழே போகிறாரு. கீழே போயிட்டு உங்களோட பேண்டன் இன்னர்ஸையும் ரிமூவ் பண்ணிடுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே ஒரு ஹாட்டான செக்ஷன் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே முடியுது. இப்போ சுகா ப்ரீத் பண்ணிட்டே உங்கள் பக்கத்தில் தான் படுக்கிறாரு. நீங்களும் சுகாவை பார்க்குறீங்க. சுகா உங்ககிட்ட லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும்
லவ் யூ டூ சுகா அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ப்ரீத் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறாரு. அவரை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டே நீங்களும் தூங்கியிருப்பீங்க. இப்போ ஒரு மார்னிங் 3 ஆகுது. சுகா திடீர்னு முழிக்கிறாரு. முழிச்சிட்டு ஐயையோ என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்களை எழுப்பிட்டு ஒயன் நான் ரூமுக்கு போகிறேன், இங்கே இருந்தால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இதோட இந்த ஸ்டோரி முடியுதுடா. சுகாவும் எப்பயும் போல் காலேஜ் போவார், நீங்களும் எப்பயும் போல் காலேஜ் தான் வருவீங்க. நீங்கள் ஒரு லவ்லி கப்புளாக மாறிட்டீங்க. நல்லா ஜாலியாக எங்கே பார்த்தாலும் சுற்றுறது அந்த மாதிரி இருப்பீங்க. உங்களுக்குள்ளே இந்த சோல் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் முடிஞ்சிருக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சுகாவை லவ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், சுகாவோட அப்பாவுக்கும். அவ்வளோதான், இந்த ஸ்டோரியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது பெட்டராக பண்ணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஸ்டோரி வேணும்னு இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுறேன். ஓகே, பாய்.